இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். காங்கிரஸ் இப்போ தாவேக்கா பக்கம் போயிட்டுருக்கான்ற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்குது. அரசியல் நடந்துட்டு எதுலேயும் கிடையாது, நடந்த நண்பனும் கிடையாதுமாங்க. அதுபோல் காங்கிரஸ் ரயில்வே குழு அமைச்சிருக்காங்க. அது பார்த்தோன்னா திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவுடைய கூட்டணி உறுதி செஞ்சுருக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி நவீன் சக்கரவர்த்தின்ற ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, தாவேக்காவோட ரகசிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. ஸோ காங்கிரஸ் கேட்ட தொகுதியை திமுக தரனால தாவேக்கா பக்கத்துக்கு போகிறதுக்கு காங்கிரஸ் ரெடியாக இருக்கிறான்ற அதை போன வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த முறையும் இதே நிலைமை தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா திமுக இந்த வாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவல்லாம் வருவாங்க. காங்கிரஸுக்கு இது கேட்குற சீட்டை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பீகார் தேர்தலை பார்த்து தான் அவங்களை சீட்டுன்னு முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த முறை எப்படி சீட்டு வரப்போகுதுன்றது காங்கிரஸுக்கு குறைந்த சீட்டு தான் கொடுப்பண்றாங்க. ஸோ 3 கூட கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது இருக்குது. ராஜீவ்காந்தி அவர்கள் மறைந்த இடம் அதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் வரக்கூடிய இந்த இழைப்பை எப்படி காங்கிரஸ் சரி செய்ய போகுது, திமுகவோட வேண்டான்னு சொன்னால் அதிக தொகுதியில் கேட்டு காங்கிரஸ் அடம்பிடிக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ திமுகவுடைய இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் தாவேக்காப்பாக அதிக சீட்டு தராங்க, அமைச்சர்களை பங்கு தராங்கன்னு போயிடுவாங்க. ஆனால் அது வெற்றி கூட்டணி ஆகாதது காங்கிரஸுடைய அடிமட்ட தொண்டனுக்கும் தெரியும். ஸோ திமுகவும் இந்த வாட்டி காங்கிரஸுக்கு குறைந்த இடத்த கொடுத்து தான் லாக் பண்ண பார்க்குறாங்க. ஸோ திமுகவோட கோட்டையில் காங்கிரஸை வீழ்த்துவதற்காக விஜய் அமைச்சர் யூகன் இதை எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படின்னா பாண்டிச்சேரியில் அவர் என்ன யூகம் வைப்பானா, பாண்டிச்சேரியை ரூலிங் பண்ணுறது ஈஸி. ஸோ அவர் என்ன யூகத்தை வகுப்பான்னு நமக்கு சொன்னால் நல்லா இருக்கும்னு எல்லோரும் கேட்குறோம். ஸோ ஏன்னா இந்த முறை பார்த்திங்கன்னா பாஜக 40 சீட்டுகளை கேட்டுட்ருக்காங்க. முக்கியமாக கோயம்புத்தூராக நான் முன்னே சொன்ன மாதிரி எஸ்ஐஆர், அதாவது எஸ்ஐஆர் என்னென்னா ஸ்டேட் இன்வேஷன் டிவிஷன் வாங்க, அதாவது திருத்தம் செய்யப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை. அதை அதிக அளவில் கோவையில் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான வட இந்திய வாக்காளர் வரப்போகிறாங்க. போன மாதிரி கோவையில் இருக்கிற வானதி சீனிவாசன் வெற்றிக்கு காரணமே வட இந்திய வாக்காளர் தான் ஜெயித்தாங்க 1700 ஓட்டில். ஸோ அதுதான் காரணம். இந்த முறை பார்த்திங்கன்னாவும் அதுதான் நடந்துருக்கு. ஏன்னா இந்த வாட்டி அண்ணாமலை ஒரு தோல்வி அடைஞ்சால் 4 லட்சம் வாக்கு தான் வாங்கினார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வாக்காளர்கள் பார்த்தோன்னா வட இந்திய வாக்காளர்கள் புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ இப்படியே போனால் நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தோன்னா குப்புசாமி கவுண்டர் பையன் எம்பி ஆக மாட்டான். நம்ம யார் தெரியுமா எம்பி ஆகும் ஃபியூச்சரில்? ராம் யாதவ், அதுக்கப்புறம் யார், நிதின் அகர்வால். அந்த அகர்வால்கள் தான் கோவையோட எம்பி ஆவாங்க. தமிழர்களுடைய நாகரிகம், தமிழ் மொழியும் கொங்கு கலாச்சாரம் அழியும் நிலைக்கு வரலாம்ன்றது என்னுடைய கருத்து இல்லை, வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்து. ஸோ இந்த எஸ்ஐஆர் மூலமாக கொண்டு வந்தால் இதனால் பாஜக கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் சைடில் மட்டும் கொங்கு பெல்ட்டில் மட்டும் 20 தொகுதி கேட்குறாங்க. 60 தொகுதியில் 30 கிட்டும் கேட்குறாங்க. ஸோ இது காரணம் முழுக்க வட இந்திய வாக்காளர் அங்கே இருக்கிறதுனால இவங்க இப்படி கேட்குறாங்கன்றாங்க. ஸோ இதுதான் அங்கே அவங்களுக்கு பெஸ்ட் பாயிண்ட்டாக அமையுது. ஸோ வட இந்திய வாக்காளரே கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் மட்டுமே ஒரு 2 லட்சம் 3 லட்சம்ன்றாங்க. அது எவ்வளோ புள்ளி வரும் நமக்கு இன்னும் வந்தால் தான் தெரியும். இதை விட அதிகமாக இருப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களாம் பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ இதனால் வர விளைவு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ கோயம்புத்தூரில் போன வாட்டி கோட்டை விட்ட மாதிரி இந்த வாட்டி கோட்டை விடக்கூடாது. திமுக ரொம்ப முனைப்பில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு எல்லா தொகுதியும் 10 தொகுதியில் அவங்களே நின்னாலும் நிற்பாங்க. அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை. ஏன்னா அப்படி இருக்காங்க. செந்தில் பாலாஜி அப்படி வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட இந்த நிலைமையில் திமுகவுக்கு கேட்குற தொகுதியை காங்கிரஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் குறைவு. ஸோ இதனால் அவங்க வேறு சீட்டு தான் பார்ப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் இனிமேல் தோக்கத்துக்கு எதுவும் கிடையாது, இலக்கத்துக்கு எதுவுமே இல்லை. பாஜகவும் சரி அப்படியே தான். ஏன்னா அவங்களோட நிலைமை தமிழ்நாட்டில் ஒரு ப்ரெசன்டபிள் வரணுன்றதுக்காக தான் அவங்க இவ்வளோ வேலையில் பண்ணுறாங்க. அதுக்கு அதிமுக பலியிடுறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க 50 சீட்டு இல்லைன்னா 40 சீட்டு கேட்டால் அதில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அதிக அளவு கேட்குற தொகுதி பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர், டி நகர், விருகம்பாக்கம், வேளச்சேரி, வட சென்னையில் 1000 விளக்கு, துறைமுகம், அதுக்கப்புறம் இது மாதிரியான தொகுதியில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள். ஏன்னா இங்கே எல்லாமே வட இந்தியர் மார்வாடிகளும் அதிகமாக வாழ்கிறாங்க, வட இந்திய லேபர்ஸும் அதிகமாக இருக்கிறாங்க. இதை கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ட்டு விவரங்கள் சொல்லுது. ஸோ நம்ம வரக்கூடிய காலத்தை பொறுமையாக பார்த்துட்டே இருக்கோம். என்னென்ன எஸ்ஐஆர் மூலமாக ஓட்டுகளை அழித்து பாஜக தமிழ்நாட்டில் என்னென்ன கோல்மால் பண்ணி ஜெயிக்க போகிறாங்கன்றது அரசியல் வல்லுநர்கள் கருத்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ திமுக என்ன வியூகம் வகுக்க போகுது, அதிமுக என்ன வியூகம் வகுப்பது, விஜய் அவர்கள் என்ன ஓட்டு கிடைக்கப்பட, ஒரு பக்கம் தீமா இவருடைய வெற்றி யாரை பாதிக்கப்பட போகுது நம்ம பொறுமையாக பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.